வணக்கம் நண்பர்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வால்மார்ட் ஸ்டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வால்மார்ட் பத்தி ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. இவங்க ஒரு ரீட்டைல் பிசினஸ் பண்ணக்கூடிய சூப்பர் மார்க்கெட் ஜாயிண்ட். அதையும் தாண்டி வால்மார்ட் ஒரு மினி ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிட்டா மளிகை சாமான்ல இருந்து மருந்து வரைக்கும் எல்லாமே இங்க கிடைக்கும். 19 கண்ட்ரீஸ்ல இவங்க பிசினஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மோர் தென் 10,000 ஸ்டோர்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இவங்க ஒரு மெகா கேப் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மார்க்கெட் கேப் பாருங்க, கிட்டத்தட்ட $950 பில்லியன் இருக்கு. கூடிய சீக்கிரம் 1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $115 இருக்கு. பி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 40ல இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் 0.85% கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரெவென்யூ, நெட் இன்கம் இதெல்லாமே ஒரு டீசன்ட் நம்பர்ஸ்ல இருக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்லைங்க. பிசினஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வால்மார்ட்டோட 4-இயர் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷன் எடுத்துட்டோம்னா இப்போ இது கரண்ட்லி அன்ஃபேவரபிள் ஜோன்ல இருக்கு. ஏன் இந்த வால்மார்ட்டோட வேல்யூவேஷன் அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இதுக்கப்புறம் நான் பேச போறதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களோட இன்ட்ரென்சிக் growth பாத்தீங்கன்னா 5 to 6% இருக்கு. வருஷம் இந்த ஸ்டாக்கோட மதிப்பு 5 to 6% grow ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பீக் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $135 ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த வருஷம் மே 19 அன்னைக்கு அரௌண்ட் $135 ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கிட்டத்தட்ட $115 இருக்கு. பீக் வேல்யூல இருந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14% கீழே விழுந்திருக்கு. சோ ரொம்ப பெரிய டிராப் எல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் வால்மார்ட் ஸ்டாக்கோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ $93.87 இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் $115.66 இருக்கு. வால்மார்ட் ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது வால்மார்ட் கிட்டத்தட்ட 23% ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வால்மார்ட் ஸ்டாக்கோட டிவிடெண்ட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் கட் பண்றதோ இல்ல சஸ்பெண்ட் பண்றதோ அப்படிலாம் இல்ல. அதனால இது ஸ்டேபிள் கேட்டகரியில வந்துரும். இதுவே டிவிடெண்ட கன்சிஸ்டன்டா உயர்த்தி கொடுத்தாங்கன்னா அது நம்ம வெரி ஸ்டேபிள் கேட்டகரியில மென்ஷன் பண்ணுவோம். இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா 0.85% இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப குறைவு. பட் அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை திரும்பவும் அவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கே வச்சுக்கிறாங்க. இவங்க மே 8 அன்னைக்கு 0.248 சென்ட்ஸ் டிவிடெண்டா பே பண்ணிருக்காங்க. குவார்டர்லி ஒன்ஸ், அதாவது வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் பே பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட பைபேக் ஈல்ட் பாத்தீங்கன்னா 0.69% இருக்கு. அதுவும் குறைவு தான். இவங்க February 26, 2024 அப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க 3:1 ரேஷியோல. அதாவது ஒரு வால்மார்ட் ஸ்டாக் வச்சிருந்தோம்னா அது 3ஆ பிரிஞ்சிருக்கும். டாப் அனலிஸ்ட் இந்த வால்மார்ட் ஸ்டாக்கு என்ன 1 இயர் டார்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம். இந்த ஸ்டாக் பேரிஷ் கேஸா மாறும் பட்சத்தில் கிட்டத்தட்ட $85 வரைக்கும் போக வாய்ப்புள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26% டவுன் சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. இதே ஆவரேஜ் கேஸ்ல $128 வரைக்கும் செட் பண்ணிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் காட்டிலும் மோர் தென் 10% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. இதே இந்த ஸ்டாக் புல்லிஷ் கேஸா மாறுச்சுன்னா $143 வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்புள்ளதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 24% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ்ல இருக்கு. சோ இங்கிருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட 3 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அவங்களோட கிராஸ் மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிள் மேக்கிங் கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோர் 100க்கு 51 இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு மெட்ரிக்ஸ் வந்து டெட். இவங்களோட டோட்டல் டெட் அரௌண்ட் $51 பில்லியன் இருக்கு. அவங்க கிட்ட இருக்க கேஷ் அரௌண்ட் $10 பில்லியன் இருக்கு. அவங்களோட கையில இருக்கிற கேஷ் வச்சு டெட் அடைச்சாலும் இன்னும் $40 பில்லியன் டெட் அவங்களுக்கு இருக்கு. இதனால அவங்க டெட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 100க்கு 49 இருக்கு. டெட்டே இல்ல டெட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டெட் மாடரேட்டா வச்சிருக்காங்க. பட் இவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த டெட்டை அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இவங்களோட ப்ராபர்ட்டி ஆஃப் பேங்க்ரப்சி வந்து லோ. இந்த கம்பெனி திவால் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. நெக்ஸ்ட் இந்த வால்மார்ட்டோட என்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கம்பெனில ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்களுக்கு பிரச்சனை வந்து அவுட் சைட்ல இருந்தா வருது. நான் எதை மீன் பண்றேன்னா மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் டாரிஃப், இன்ஃபிளேஷன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டாரிஃப் போடுறதுனால இந்த கம்பெனிக்கு எப்படி இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இவங்க விற்கக்கூடிய நிறைய பொருட்கள் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதுனால அந்த பொருட்களுக்கு டாரிஃப் போடுறாங்க. அந்த டாரிஃபை வால்மார்ட் கம்பெனி பே பண்றதுனால அவங்களோட ரெவென்யூ, மார்ஜின் எல்லாமே அடிப்படுது. நெக்ஸ்ட் இன்ஃபிளேஷன் அதிகமா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து குறைவா இருக்கும். மக்கள் கிட்ட பணப்புழக்கம் கம்மியா இருக்கிறதுனால அதிகமா போய் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ரீட்டைல் காம்படிட்டர்ஸ் கிட்ட வர பிரஷர் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் பேசிடலாம். இவங்களோட ஃபியூச்சர் growth எதை வச்சு டிரைவ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் கடையில போய் பொருள் வாங்குறத விட எல்லாமே ஆன்லைன் இ-காமர்ஸ் மூலியமா தான் வாங்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசான் சொல்லலாம். பட் வால்மார்ட்டும் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட ஆன்லைன் பிசினஸ் நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மானிட்டைசேஷன் மூலியமாவும் இவங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க.
வால்மார்ட் என்னவோ ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க தான். ஆனா அவங்க கிட்ட இதை தாண்டி இன்னொரு பிசினஸ் இருக்கு, ஹோல்சேல் பிசினஸ். சாம்ஸ் கிளப் அப்படின்ற ஸ்டோர் நேம்ல இவங்க ஹோல்சேல் பிசினஸும் பண்ணிட்டு வராங்க. அரௌண்ட் 600 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபியூச்சர்ல நல்ல growth எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் சாம்ஸ் கிளப்ல ஒரு மெம்பரா இருக்கேன். அதை வச்சு நான் பொருட்களை ஹோல்சேலா வாங்கும் போது எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாவே இதோட பி வேல்யூஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 35ல இருக்குங்க. இப்போ 40ல இருக்கு. எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி செக்டார் வைஸ் கம்பேர் பண்ணும்போதும் பி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது ஒரு growth ஸ்டாக்ங்கிறனால பி ரொம்ப அதிகமா பார்க்க வேணாம். பட் டவுன் சைட் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல பேசின மாதிரி இந்த ஸ்டாக் அவ்வளவு சீக்கிரம் பேரிஷ் கேஸ்ல போறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட்டுமே. இந்த பிரைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழலாம். இந்த கம்பெனில அவுட் சைட் நாய்ஸ் தாங்க அதிகமா இருக்கு. இங்க அமெரிக்கால மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஃபிளேஷன் டேட்டா வெளியிடுவாங்க. இப்போ இன்ஃபிளேஷன் டேட்டா கூடிட்டே போச்சுன்னா அடுத்த ஒரு 2 மாசம் கண்டினியூஸா இன்ஃபிளேஷன் அதிகமாகுது அப்படின்ற டேட்டா வெளியே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குக்கு நல்லாவே இம்பாக்ட் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா சடனா பேரிஷ் கேஸ்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு ஸ்டாக் எப்பவுமே மேல போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. கீழே இறங்குறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் இப்போ இந்த பிரைஸ்ல வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா $95 அதுக்கும் கீழே போகும்போது இந்த ஸ்டாக்கை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்பவும் பல்காலாம் வாங்க மாட்டேன். பல்கா வாங்குறதுக்கு உண்டான வேல்யூவேஷன் இப்போ இல்ல. நான் ஒரு லாங் டேர்ம் கண்ணோட்டத்துல ஸ்லோவா அப்போ வேல்யூவேஷன் எவாலுவேட் பண்ணிட்டு அக்குமுலேட் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்சைடர் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன் இந்த கம்பெனியோட ட்ரஸ்டி கடந்த குவார்டர்ல கிட்டத்தட்ட 7 பேர் வால்மார்ட் ஸ்டாக்கை வித்திருக்காங்க. ஒருத்தர் கூட வாங்கல. இதுல இருந்து கொஞ்சம் நமக்கு ஐடியா தெரியுது வேல்யூவேஷன் கண்டிப்பா சாதகமா இல்ல அப்படின்னு. அதே மாதிரி நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்ற டாப் 10 அனலிஸ்ட் இந்த ஸ்டாக்குக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் பை ரேட்டிங், 4 பேர் ஹோல்ட் ரேட்டிங், 3 பேர் செல் ரேட்டிங். ஒரு மிக்ஸ்ட் ரேட்டிங்கா தான் இருக்கு. அதனால இதை வச்சு நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாது. இந்த கண்டென்ட் உங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். மற்றும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.